பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து கார்பரேட் பிரின்சிபல் எங்களுடைய தங்கமயில் கார்பரேட் ஆஃபீஸஸ் உங்களுக்கு தினசரி ஹரே கிருஷ்ண மந்திரம் தானே ஒரு நாள் சேர் பண்ணுவோம். தினம் பகவத்கீதையும் ஒரு ஸ்லோகம் எல்லோரும் படிப்பாங்க. அப்புறம் வீக்லி சத்சங்க ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி 3 months ஒன்ஸ் யாத்திரை வெளியே வருவோம். அப்புறம் சர்வீசஸ் எங்களோட ஜென்மாஷ்டமி ராமநவமி இந்த மாதிரி சேவையெல்லாம் ஈடுபடுவாங்க. இன்றைக்கி ரத யாத்திரை அப்படின்றத ஜெகநாத் ரத யாத்திரைன்றதுனால எங்களோட 58 பிரான்ச்லேயும் மோர் தென் 250 போகா இன்றைக்கி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணோம். ஜெகநாத்தில் எல்லா எம்ப்ளாயீஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வெறும் வியாபாரம் மட்டும் பண்ண விரும்பலை, வியாபாரத்தோடு சேர்த்து நம்ம தர்மத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஆசை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எங்களுடைய எம்ப்ளாயீஸை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டிவோஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்த எம்ப்ளாயீஸ் எங்களாம் சப்போர்ட் ஆஃபீஸில் இருக்காங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கிடையாது. அதாவது ஷோரூமில் இருக்க மாட்டாங்க. பேக் எண்ட்லேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பர்ச்சேசிங்கு, இது அக்கௌண்ட்ஸு, ஐடி இந்த செக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து விமன் எம்ப்ளாயிஸ் மட்டும் வந்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு மேல் எம்ப்ளாயிஸ் 100 பேர் வருவாங்க. தனித்தனியாக கூட்டிகிட்டு வரோம். சண்டே போவீங்க? சண்டே என் கோயிலில் ப்ரோக்ராம் இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணுவோம். ஆஃபீஸில் வீக்லி ஒன்ஸு டெய்லி ஷோரூம்லேயே ப்ரோக்ராம் இருக்கும். டெய்லி காலையில் 9:30 to 10 o'clock எல்லா 2000 எம்ப்ளாயிஸும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் 108 கூட சொல்லிவிட்டு பகவத்கீதை கேட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்டு தான் அப்புறம் வியாபாரம் ஆரம்பிக்கும். சரி. ஸோ வர்ணாசிரம தர்மத்தை கர்மயோகத்தை இப்படியே கொண்டு வர ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய டெம்பிள் பிரசிடென்ட் அவர் பலராம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லா 9 ஆகிட்டா? இல்லை இப்போ தான் 5 பார்த்துருக்கோம். ஆழ்வார் திருநகரி பார்க்குறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற டெம்பிள் போகிறோம். முடிச்சு நைட்டு கொடுப்போம். இன்னைக்கு லீவா? ஆமாம், எனக்கு சண்டே லீவு. எப்பவுமே சண்டே லீவ். சண்டே லீவ். மற்ற நாள் ஆஃபீஸில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நான் உங்களுடைய உபன்யாசம் ரெகுலராக கேட்பேன். ஒரு முறை நான் வந்து உபநிஷத் லெக்சர் கேட்கும் பொழுது உங்களுக்கு நான் ஒரு முறை கால் பண்ணி, எங்கள் மாமா வந்து சென்னையில் உங்களோட ரொம்ப அசோசியேஷனில் இருப்பார், புண்ணியமூர்த்தின்னு சொல்லிட்டு பாலமுருகன்ட்டு. ஸோ அவர் மூலிமா உங்கள் நம்பர் கிடச்சது. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சுவாமி இந்த மாதிரி நான் உபநிஷத் படிக்கணும், எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க ஆச்சாரியர்கிட்ட நேராக உட்காந்து கேட்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஞாபகம் இருக்குது. நான் இப்போ நிறையா உபன்யாசம்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். பகவத்கீதா கீதாத்த சங்கிரகம் மெயினாக இப்போ எடுத்து சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். யாமுனாச்சாரி ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வைஷ்ணவ தாத்பரியம் அப்படின்னு சொல்லி கொடுக்க 32 ஸ்லோகம் தானே? அதான் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ஸ்லோக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே. பகவான் தரிசனம் அப்புறம் ஃபஸ்ட்டு பாகவத் தரிசனம் தான் முக்கியம். எல்லாம் உள்ளூர் மதுரை தான்? எல்லாம் மதுரை தான். பிரான்ச்சஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் மதுரை தான்? இல்லை, பிரான்ச்